சரி அனுப்பிச்சு விட. சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. துனி அக்னி, துனி அக்னி. சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் இந்த அக்னியை 9 முறை சுற்றி வர வேண்டும். 9 முறை சுற்றி வந்து மட்டைக்காயுடன் நமது தலையில் இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறதே, பில்லி சூனியம் விலகுகிறதே. கண் திருஷ்டி விலகுகிறதே, பில்லி சூனியம் விலகுகிறதே. மட்டைக்காயுடன் இந்த அக்னியை 9 முறை சுற்றி வந்து தம் தலையை இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை சுற்றி இந்த அக்னியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம். சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையில் 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தர உள்ளது இந்த சாய்பாபா கோயில் திருக்கோயில். வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிவராமபுரம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். 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 நீங்களே உங்கள் திருக்கரங்களினால் இங்கு ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். சாய்ராம். 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 இந்த அத்தி மரத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும். இந்த அத்தி மரத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும். சுற்றி வரும்பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது இந்த அத்திமரம். சிவராமபுரம். அத்திமரம் சிவராமபுரம். இது மகாராஷ்டிராவில் மிகவும் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. மகாராஷ்டிராவில் ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படும் பீமாசங்கரின் அருகில் உள்ளது. மிக பிரம்மாண்டமாக உள்ளது. அதே மரம், அதே நல்ல அத்திமரம் இந்த சிவராமபுரத்தில் இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாகவும் கருதப்படுகிறது. சாய்ராம். 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 சிவராமபுரம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். துணி அக்னி, துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வளம். குருவாழ்க குருவே. இந்த துணியை 9 முறை வளமும். அன்னத்தனமும் வழங்கப்படும், பிரசாதமும் வழங்கப்படும். வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். அனைவரும் வருக, அருள் பெறுக. உங்கள் திருக்கரங்களால் ஆர்த்தி எடுக்கலாம். உங்கள் திருக்கரங்களால் பாலாபிஷேகம் செய்யலாம். ஓம் சாய்ராம். சக்கூர் சாய்நாதா ஸ்ரீனிவாசா. இந்த சிவராமபுரத்தில் உங்கள் திருக்கரங்களால் ஆர்த்தி எடுக்கலாம். உங்கள் திருக்கரங்களால் பாலாபிஷேகம் செய்யலாம். ஓம் சக்கூர் சாய்நாதா ஸ்ரீனிவாசா. அக்னி துணி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரும்.
மயிலாடுதுறையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. அனைவரும் வருக அருள் பெறுக. ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா ஸ்ரீனிவாசன். ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா ஸ்ரீனிவாசன். அத்திமரம் பக்தர் வாசம் செய்யும் மரம். பத்தாத்தர இந்த மரத்தில் வாசம் செய்வதாக இது. பத்தாத்தர மரத்தில் வாசம் செய்வதாக இது. ஓம் நமம் பத்தாத்தர. ஓம் நமம் பத்தாத்தர. ஓம் நமம் பத்தாத்தர. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். இந்த அத்தி மரத்தை 7 முறை வலம் வரும். இந்த அத்தி மரத்தை 7 முறை வலம் வரும். குருவாழ்க குருவே துணை. வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். அன்னதானமும் வழங்கப்படும். பிரசாதமும் வழங்கப்படும். மாசத்தில் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். அனைவரும் வருக அருள் பெறுக. உங்கள் திருக்கரங்களால் ஆர்த்தி எடுக்கலாம். உங்கள் திருக்கரங்களால் பாலகசம் செய்யலாம். மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இந்த சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலும் இந்த சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது. பாடகச்சேர ராமலிங்கசாமி திருக்கோயிலும் இந்த சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது. சிரடி பாபா கோயிலும் இங்கே அமைந்துள்ளது. அனைவரும் வருக அருள் பெறுக. ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா ஸ்ரீனிவாசன். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில். இந்த கோயிலை நீங்கள் 5 முறை வலம் வருதல் நாள்கள். 5 முறை வலம் வர வேண்டும். 5 முறை சுற்றி வர வேண்டும். 5 முறை சுற்றி வர வேண்டும். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில் சிவராம குருவாக சூட்டுக்கோள் ராமலிங்கசாமி. சித்தர்களும் ஞானிகளும் தவசிகளும் ரிஷிகளும் நமக்கு இங்கு சுக்குவமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்குள்ள சித்தர்கள், தவசிகள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் அனைவரும் நமக்கு இந்த சிவராமபுரத்தில் நமக்கு சுக்குவமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குருவாக சிவராமபுரம். நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருஸ்தானம். நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. இது சிவராமபுரத்தில் உள்ளது. இது சிவராமபுரம். நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி.
நீங்களே நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். குரு வாழ்க. குருவே துணை, குருவே துணை. சரணம் சரணம் சரணம். சிவராமபுரம் சிவராமபுரம். எல்லாம் வெளிச்சமாக இருக்குது. மேற்கு பார்த்த சிவனாலயம் சிவராமபுரம். குரு வாழ்க. குருவே துணை. ஓம் நமச்சிவாய. பார்வதியை போற்றி, பரமசிவனையை போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி, பார்வதியை போற்றி. மேற்கு பார்த்த சிவனாலயம். மேற்கு பார்த்த சிவனாலயம் இந்த திருக்குளத்தில் உள்ளது. சிவராமபுரத்தில் இந்த திருக்குளத்தில் உள்ளது. அனைவரும் வருக, அருள் பெறுக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இந்த திருக்குளத்தின் நடுவில் உள்ளது. மேற்கு பார்த்த சிவனாலயம். மேற்கு பார்த்த சிவனாலயம். குரு வாழ்க. குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. 105 அடி உள்ள ஆஞ்சநேயர் சிவராமபுரம் சிவராமபுரம். மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நல்லது. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் மிகவும் நல்லது. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் மிகவும் நல்லது. அதிலும் இது திருக்குளத்தின் நடுவே இருப்பதால் இன்னும் மிகவும் விசேஷமாக உள்ளது. அதுவும் இந்த குளத்தின் நடுவே உள்ள மேற்கு பார்த்த சிவனாலயம் மிகவும் விசேஷமானது. வேறு எங்கும் காண கிடைக்காத நம்ம சிவலிங்கம். குரு வாழ்க. குருவே துணை. கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். குருவாழ்க. குருவே துணை. குருவாழ்க. குருவே துணை. மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம். எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். குரு வாழ்க. குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நிறைய இடத்துல எல்லாம் ரெடி பண்ணிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும். மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம். நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம்.
பாண்டிச்செல்லாம் கொடுத்தீங்க.